ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 13 டிசம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், என்டிபிசி, ஹீரோ மோட்டோ கார்ப், பவர் கிரிட் கார்ப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஆக்சிஸ் பேங்க், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து எதுக்காக 230 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ, க்ரூட், கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நிஃப்டியை பார்த்துலாம். நிஃப்டி வந்து 19 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 33 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு. ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட், டெக்னாலஜி, பேங்கிங் இந்த எல்லா செக்டாரில் இந்த 3 செக்டார்லேயும் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக விழுந்துருந்துச்சு. அப்புறம் என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து இந்தியாவில் வந்து இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பூர்த்தி பண்ணுற விதமாக என்டிபிசி அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதனால் என்டிபிசிக்கு வந்து நல்லாவே கெயின் ஆகிட்டுருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே இது நல்லாவே ரேலி ஆகிருக்குது. ஒரு ஒரு ஸ்லோப்பு ரேலியை வந்து அது காட்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரோக்கர்ஸும் வந்து அதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் என்டிபிசி நல்லாவே ரேலி ஆகிருக்குது. ஹீரோ மோட்டோ கார்ப்பை பார்த்திங்கன்னா 116 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா ரீசெண்டாக நவம்பரோட 2 வீலர் சேல்ஸ் டேட்டா வந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோ கார்ப் மட்டும் 4.7 லேக் 2 வீலர்ஸை வந்து விற்றுருக்குறாங்க. இந்த 2 வீலர்ஸ் மேனுஃபேக்சரர்லேயே ஹீரோ மோட்டோ கார்ப் தான் வந்து அதிகமான 2 வீலர்ஸை செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரீசெண்டாக அவங்க வந்து குஜராத்தில் வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ப்ராஜெக்டை வந்து ஒரு ஏலத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸாக வந்து இது ரேலி ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு அது 52 வீக் ஹையில் இருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயின் கேபிட்டல் வந்து இது ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து 1.1% ஸ்டேக்கை வந்து பிளாக் டீல் வழியாக ஆக்சிஸ் பேங்க்கில் இருந்து செல் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ இதோட ஒர்த்து மட்டும் பார்த்திங்கன்னா $444 மில்லியன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கொஞ்சமாக விழுந்திருக்குது. இன்ஃபோசிஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 27 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட சிஎஃப்ஓ வந்து நிலஞ்சன் ராய் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸாக வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த நியூஸ்னால் இன்ஃபோசிஸ் கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் டிசிஎஸை பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் வந்து பைபேக்குக்கான டேட் அப்புறம் அந்த ரேட் எல்லாத்தையும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே அது ஒரு 2 வீக்ஸாக வந்து ரேலி தான் ஆகிட்டுருக்குது. அதே மாதிரி அந்த டைமில் வந்து ப்ரோக்கரேஜஸும் வந்து நிறைய பைக்கால் கொடுத்துருந்தாங்க. டார்கெட்லாம் வந்து 4200 கிட்ட செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் அது ஒரு 2 வீக்ஸ் நல்லா ரேலியை பார்த்துச்சு. இப்போ வந்து ஸ்லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 4710 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 4வது கண்டினியூஸ் டேவாக வந்து அவங்க பை பண்ணுறாங்க. டிஐஎஸ் வந்து 958 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்டர்டே வந்து அவங்க பை பண்ணியிருந்தாங்க, இப்போதைக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 21,256 க்ளோஸ் ஆச்சுது. 231 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஏறக்குறைய 1.10% அப் இது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் வந்து ஃபெட் மீட்டிங் நடந்துச்சு. ஃபெட் மீட்டிங்கோட அவுட்புட்டாக என்னென்னு பார்த்தோன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த டைம் சேஞ்ச் பண்ணலை. லாஸ்ட் டைம் அவங்க சேஞ்ச் பண்ணலை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் இது வரைக்கும் அவங்க ரேட்டு கட்டே பண்ணல. ரீசெண்டாக வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுல, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றின அப்புறம் குறைக்கவே இல்லை. ஸோ இப்போ முறையாக என்ன சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் இயரில் ஒரு 3 ரேட் கட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப டோவிஷாக பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ அதோட இம்பேக்டில் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ரேலி ஆச்சுது. நம்ம மார்க்கெட்டும் வந்து ரேலி ஆகிறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த கிஃப்ட் நிஃப்டி 231 பாயிண்ட்ஸ் வந்து அப்பா இருக்கிறது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 512 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. S&P 500 63 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து 200 பாயிண்ட்டும் ரேலியாக இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து எஸ்டர்டே 100 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 200 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இது யூஎஸ் மார்க்கெட் ரேலி ஆனதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபெட் வந்து ரொம்ப டோவிஷாக பேசியிருக்கிறாங்க. இந்த டைமும் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் இயரில் 3 ரேட் கட் இருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. ரேட்டை 3 டைம் குறைப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ் சைடில் ஒரு நியூஸை பார்த்தோம் அப்படின்னா டெஸ்லா வந்து ஒரு
2 மில்லியனுக்கு அதிகமான வெஹிக்கிள்ஸை வந்து ரீகால் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஆட்டோ பைலட் அப்புறம் வந்து டிரைவரோட அட்டென்ஷன் ரிலேட்டடாக சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதால ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் அவங்க ரீகால் பண்ணி நம்ம சரி பண்ணி கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் டெஸ்லாவுக்கு ஒரு செட்பேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. டெஸ்லாவோட ஸ்டாக்ஸ் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரீசன்ட் ஃப்யூச்சரில். அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 42,874 இருக்குது. 1387 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. எத்திரியம் வந்து 53 பாயிண்ட்ஸும் ரேலியாக இருக்குது. பினான்ஸ் வந்து பெரிய சேஞ்ச் இல்லை, ஒரு பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு சேம் ரீசன் தான். ஃபெட் வந்து ரொம்ப டொவிஷாக பேசிட்டு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாத இருக்கிறது தான் பிட்காயின் வந்து ரேலி ஆனதுக்கு காரணம். அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா 1.31 வந்து ரேலி ஆகிருக்குது. 74.55 இருக்குது. பிரெண்ட் வந்து இந்த மாதிரி 1.79% வந்து ரேலி ஆனதுக்கு காரணம் வந்து யூஎஸில் இருக்கிற க்ரூடு சப்ளை வந்து கொஞ்சமாக ஃபால் ஆகிருக்குது. இப்போ ரொம்ப ஓவர் சப்ளையாக அதிகம் சப்ளையாக இருந்துச்சு. இப்போ வந்து மறுபடியும் அந்த சப்ளை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 46 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா சேம் ரீசன் தான். ஃபெட் வந்து ரேட் ஹைக்கை வந்து இந்த டைம் பண்ணால அதே மாதிரி இனிமேல் கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதுனால யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அதோட இம்பேக்ட் வந்து கோல்டு ரேலியாக இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.